கல்லு தான் எங்களுக்கு தெய்வமே, எங்களுக்கு தொழிலே இதுதான். எங்கள் வீட்டுக்காரர் இறந்துட்டாங்க. இறந்ததுலேருந்து இந்த தொழிலை நம்பித்தான் நாங்கள் வேலை பார்க்குறோம். இதை வச்சு தான் எங்களுக்கு வருமானம் ஓடுது. டைல்ஸ் வந்து பேர் போன ஊர் வந்து எங்க ஊர் பேரை பயன்படுத்திக்கிட்டு அவங்க வந்து பொருள் விற்க பார்க்குறாங்க. ரொம்ப வருத்தத்தை இருக்கு. உலக புகழ்பெற்ற ஆத்தங்குடி டைல்ஸ்ங்கிற ஒரு பேர் மட்டும் கேஏஜி நிறுவனத்துக்கு தேவை. ஆனா ஆத்தங்குடி மண்ணில் உற்பத்தி பொருளை வந்து தரமற்றதா சொல்லி நீங்க போலி வணிகம் பண்றது வந்து சரியா? தண்ணி கிடைக்கிறது சம்பாதிக்கிற காசு கூட ஆம்பளை கூட வந்து போறாங்க. பொம்பளை தான் இந்த புள்ளைகளுக்காண்டி நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுலயும் குழப்பாங்க வச்சு என்ன பண்றது? ஒரு நாள் பார்த்துருந்தா அவர் சொன்னாருன்னா பரவாயில்ல. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ரத்தத்தை சிந்தி தான் நாங்களுமே அந்த இது கொண்டு வரோம். அன்றாட அதாவது ஒரு வீட்டுக்கும் உபயோகப்படுத்துற மாதிரி டைல்ஸ் உருவாக்கக்கூடிய தொழில் தான் ஆத்தங்குடி டைல்ஸ். டிவியில வந்து அதை ஷோவாக்கி கையால தயாரிக்கப்படுகிற இந்த தொழிலை வந்து ஒரு இழிவுபடுத்தி இது எந்த விதத்துல அவங்க சொல்றாங்கிறது எனக்கு தெரியல. இந்த நிகழ்ச்சியை நடத்தினவங்களும் எங்களை தரைக்குறைவாக இதை சித்தரிச்சவங்களும் பகிரங்கமா அதே நிகழ்ச்சியில தீர்ப்பு கூறும்படி நாங்க கேட்டுக்கொள்றோம்.